இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து வேதத்தில் 7 அதிசயங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இந்த உலகம் அதன் ஒவ்வொரு படைப்புகளும் பார்க்கும்போது அதிசயம். விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. சில விலங்குகள் பார்த்தீங்கன்னா இரவு கண் விழித்திருக்கும். சில விலங்குகள் தானியங்களை சாப்பிடும், இறைச்சி சாப்பிடும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. கடலிலே பார்த்தீங்கன்னா மீன்கள் பார்த்தீங்கன்னா அது கடலை விட்டு வெளியே வந்து விட்டால் அது மரித்து விடும். இப்படி அநேக அதிசயங்கள் இருக்குது. வேதத்திலும் அதிசயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய அதிசயம் என்றால் யோனாவை விழுங்கின மீன். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. ஒரு மனிதனை மீன் விழுங்கினது என்றால் அது பாருங்க, அது விழுங்க முடியுமாம்? அதை அப்படி விழுங்கியிருந்தா ஒரு திமிங்கலமாக இருக்கலாம். ஸோ திமிங்கலம் விழுங்கிட்டு அப்படின்னா அந்த மனிதன் உயிரோடு வருவானா என்பது ஆச்சரியமானது தான். ஏன் இந்த யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே சென்றான்? அங்கே என்ன அதிசயம் நிகழ்ந்தது என்று நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இங்கே நினிவே பட்டணத்தார் தாகோன் என்ற ஒரு தெய்வத்தை வணங்கினார்கள். வேதாகமத்திலேயும் அந்த தெய்வத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு மீன் தெய்வம். மீன் என்றால் ஒரு மனித உருவத்தில் இருக்கும் ஒரு மீன். பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, சிலர் கடல் கன்னி என்று சொல்வார்கள். மேலே இருந்து பார்க்கும்போது மனிதனை போன்று இருப்பார்கள், கீழே கால்கள் இருக்காது. அதற்கு பதிலாக அவர்களுக்கு மீனை போன்று துடுப்புகள் எல்லாம் இருக்கும், அது நீந்து செல்வது போல. இந்த தாகோன் ஒரு மீன் தெய்வம் என்று சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். இந்த நினிவே பட்டணத்தார் அந்த தாகோனை வணங்கினார்களாம். இங்கே வேதத்திலையும் கூட 3 இடங்களில் இந்த தாகோனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த சிம்சோன், நியாயாதிபதிகள் 16:23 சிம்சோனை பிடிக்கிறார்கள். அவனை இந்த தாகோனுக்கு பலியிடும்படி கொண்டு வந்தார்கள் என்று போடப்படுறாங்க. அந்த பகைஞர்கள் அந்த பாருங்க 16:23 பெலிஸ்தியர் பிரபுக்கள் தம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை தம்முடைய தேவன் தம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். சிம்சோனை பிடிச்சதுனால அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அவருடைய தேவன் அந்த தன்னுடைய பகைஞரை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பலி சொன்னார் அந்த தாகோன். இந்த தாகோனை குறித்து இன்னொரு இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 5:1-7 வரை கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தியர்கள் அங்கே பிடிக்கிறார்கள். அவர்கள் அந்த பெட்டியை கொண்டு வந்து தாகோன் கோவிலே வைப்பதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தாகோனும் எப்படிப்பட்ட காரியத்தை அங்கே செய்கிறது? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக மறுநாள் காலையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. அடுத்து மறுநாளும் அந்த தாகோனை எடுத்து வைக்கிறார்கள். மீண்டுமாக அது கீழே விழுந்தது மட்டுமல்ல, அதோட கை அதோடைய தலையெல்லாம் துண்டித்து கீழே விழுகிறது. அங்கே குறிப்பிடப்பட்ட கால்கள் துண்டிக்கப்பட்டதுன்னு போடப்படவில்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த தாகோன் ஒரு மீன் கடவுள். எதற்காக சொல்கிறேன் என்ற அந்த நினிவே மக்கள் மீனை ஒரு கடவுளாக வணங்கினார்கள். ஸோ இந்த மீனை விழுங்குவதற்கு காரணமும் ஒன்று உண்டு. வசனம் சொல்கிறது, இது தேவனுடைய திட்டம். யோனா 1:17 யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன்
வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3 நாள் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்த யோனா, அந்த மீனின் செரிமானம், அதுள்ள சுரக்கிற அமிலங்கள் அவன் அவன் உடல் முழுவதும் அவனை மாற்றி அவன் தோற்றம் மாறினதாகவும், அவனை பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமான முகத்தோற்றம். அந்த தாகோன் மக்கள், அதாவது நினிவே மக்கள் பார்வையிலே அந்த மீனின் வயிற்றிலிருந்து 3 நாள் வெளியே வந்த யோனா ஒரு அவனை கடவுள் கொடுத்த, கடவுள் அனுப்பின ஒரு மனிதனாக தோன்றும்படி அந்த மீன் வயிற்றுக்குள்ளே அவன் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மீன் அந்த விழுங்கினதன் காரணம், கர்த்தர் யோனாவை அந்த நினிவேக்கு அனுப்ப வேண்டும். அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது அந்த யோனாவை, அவன் வார்த்தையை கேட்டு நினிவே மக்கள் கீழ்ப்படிவார்கள், அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி கர்த்தர் முடிவு பண்ணி திட்டம் வைத்து அங்கே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். ஒரு மீன் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஜனங்கள், அங்கே நினிவே மக்கள் பார்க்கும்போது, அது வந்து கற்கும்போது தன்னுடைய தெய்வம் ஒரு மனிதனை அனுப்பிவிட்டார், ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறார் என்று சொல்லி நினிவே மக்கள் போய் அவர்கள் எல்லாரும், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாரும் ரெட்டு உடுத்தி கீழே உட்கார்ந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் இறக்கப்பட்டு அந்த ஜனங்களை, நினிவே மக்களை விடுவித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கூட எவ்வளவு பெரிய அதிசயம்! கர்த்தர் அதிசயங்களை செய்கின்ற தேவன். இந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யோனாவை காப்பாற்றி அங்கே அவன் மூலமாக நினிவே மக்களை மீட்டார். இன்னும் வசனம் சொல்கிறது, யோனா அதை குறித்து மத்தேயுல குறிப்பிடப்பட்டு, மத்தேயு 12:40-41 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆனாலும் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் அந்த சந்ததியோடரோடு நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அங்கே 40 யோனா இரவு பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ யோனாவின் வாழ்க்கை யாரோட ஒப்பியே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடப்படுகிறது. அவரும் நமக்காக பாடுபட்டு 3 நாள் அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டும்படியாக வந்தார். யோனாவை போலதான் அவன் மீன் வயிற்றிலிருந்து விழும்போது நினிவே மக்கள் மனம் திரும்பி அவர்கள் ரட்சிப்பு அடைந்தது போல இன்றைக்கும் கூட கர்த்தர் இயேசு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறார். எத்தனை பேர் மனம் திரும்புதலுக்குள்ள காரியத்தை நம்ம யோசிப்போம். இந்த அற்புதத்தை நாம் நினைக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒருவேளை நம்ம பாவத்திலிருந்து வெளிவர நினிவே மக்கள் உடனே கீழ்ப்படிந்தது போல நாமும் கூட கர்த்தருடைய செய்த அற்புதங்கள், அதிசயங்களை பார்த்து நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளா மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க சப்பா. ஒருவேளை இந்த காரியம் எங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தான், அவன் வெளியே வந்து அந்த நினைவே மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொன்னான். ஆனாலும் யோனாவிலும் பெரியவர் நீர் இருக்கிறீர், நீர் எங்களை மீட்கவே இந்த உலகத்தில், பாவிகள் ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தீங்கப்பா. ஆமே, நாங்களும் கூட எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்கள் உண்டு, அநேக காரியங்களுக்கு எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. யோனாவிலும் பெரியவர் நீர், உண்மை நாங்கள் விசுவாசிக்க உண்மையை பின்பற்ற கிருபை தாங்க. உடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்தி கிருமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.